கன்னி ராசினருக்கு குரு பகவான் அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். ஏறத்தாழ 4 மாதங்கள் வக்ரமாக இருக்கிறார். சகோதரிக்கு ஏற்படவிருந்த ஒரு கெடு நிலை மறையும். உங்கள் தாய் தந்தையர் நினைத்தது நல்ல விதமாக நடந்தேறும். வாழ்க்கை துணை ஒரு வாகனம் வாங்குவார். வீட்டில் கணவரோ மனைவியோ வாகனம் ஒன்று வாங்கலாம். உங்கள் திருமணம் நிச்சயமாகும். இதுவரை இழுபறியில் இருந்த சுபகாரியம் தங்களுக்கு நடந்தேறும். தாயார் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவார். இளைய சகோதரத்தின் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். வீடு மாற்றுவீர்கள். ரியல் எஸ்டேட் துறையினர் அதிர்ஷ்டம் பெறுவர். ஏனென்றால் கன்னி ராசியினருக்கு தற்சமயம் 10ல் செவ்வாய் இருக்கிறார். ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். தற்சமயம் கன்னி ராசியினருக்கு ராசியில் கேது சூரியன். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் சுக்கிரன். 6ஆம் இடத்தில் சனி வக்கரம், 7ல் ராகு, 9ல் பாக்கியஸ்தானத்தில் குரு வக்கரம், 10ல் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே ரியல் எஸ்டேட் துறையில் தாராளமாக வெற்றி பெறலாம். புதிய வீடு கட்டும் வாய்ப்பு வரும். நிலம் வாங்கும் யோகம் அளிக்கும். சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்பு உண்டாகும். எதிர்காலத்தை புரட்டி போடும் அளவு அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் உண்டாகலாம். உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்ற அளவு பயம் அதிகம் இருந்தது. உடல் சிறு வியாதி நோய் என்றாலும் அதிகமாக பயந்து போய் இருப்பீர்கள். எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்க முடியாத மோசமான சூழ்நிலை நிலவியது. இதெல்லாம் இந்த குரு பயிற்சியோடு மாறப்போகிறது. குரு பகவான் 9ஆம் வீட்டில் வக்கர நிலையில் பயணம் செய்ய போகிறார். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் குரு வக்கர நிலையில் பயணம் செய்வார். ஓடி போனவனுக்கு 9லே குரு என்போம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் முழுமையாக விடுபடலாம். புது முயற்சிகள் கைகூடும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் சித்தியாகும். குரு பகவானின் பொன்னான பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது மிக பெரும் யோகம். பொருளாதார நிலை மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிறருக்கு கடன் கொடுத்து வசூலிப்பது மிகவும் கஷ்டமான காரியம். யாருக்கும் ஜாமீன் தரப்படாது. பெரும்பாலும் குரு மிருகசீரிடம் காலில் செல்லும் போது ஜாதகருக்கு சில மோசமான சம்பவங்களும் நடக்கும். வக்கர காலத்தில் நல்ல அதிர்ஷ்ட நிகழ்வுகளை மீண்டும் சந்திப்பீர்கள். யோகங்கள் நடைமுறைக்கு வரும். நல்ல சம்பாத்தியம் உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர். இனிமேல் கடன் வாங்கப்படாது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். கோவில் திருப்பணிகளுக்காக கும்பாபிஷேகத்துக்காக செலவு செய்வீர்கள். மகான்கள் தரிசனம் போன்ற நல்ல பலன்களே நடந்தேறும். குலதெய்வ வழிபாடு கைகூடும். புனித யாத்திரைகளை தாங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு விசேஷம் என்னவென்றால் கன்னி ராசியினருக்கு குரு பகவானின் 5ஆம் பார்வை ராசியின் மீது விழுகிறது. 7ஆம் பார்வை உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு விழுகிறது. 9ஆம் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு பார்வை கிடைப்பதால் நன்மைகளே நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை நன்கு வழிபடுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு சென்று நன்றாக வழிபடுங்கள். மத குருமார்களுக்கு ஆணைகள் எடுத்துக் கொடுக்கலாம். முடிந்தால் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். ராசியில் கேது 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால், ராசியில் கேது என்பதால் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். ஆனால் நல்ல மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் உடல் நலம் சீராகும். 7ஆம் இடமைய கலஸ்தரஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவ்வப்போது கணவன் மனைவி இடையே சிறு சிறு உரசல்கள் வந்து போகும். கணவருடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது.
வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும். அடுத்து, நன்கு சிக்கனமாக இருங்கள். சேமிப்பை தொடர வேண்டும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.